நான் பேசணும் தேவையில்லைன்னு நினைக்கிறேன். ஏன்னா பொன்மணி இது வரைக்கும் பேசினதெல்லாம் பார்த்தா எனக்காக தான், எங்களுக்காக தான் பேசினாங்க. நாங்கள் வந்து நண்பர்கள் வேணான்னு சொல்லலை. என்ன அதிகமாக உறவுகளை மேம்படுத்துவது யாருன்றதை பேசும்போது உறவுன்னு பேசுகிறோம், ரைட்? ஸோ அதை தான் அவங்க வந்து அடித்தனமாக அடித்து சொல்கிறாங்க. அவங்களே எதிர்பார்க்குறாங்க. உறவுகள் தான் ஃப்ரெண்ட்ஸுன்றது. ஐ நாட் சேயிங் தே ஆர் நாட் நீடட். அவங்க ஃப்ரெண்ட்ஸிங் இஸ் அ வெரி பிகினிங், ஃபர்ஸ்ட் ஸ்டெப். அதை நம்ம அடுத்த லெவலுக்கு எங்கே கொண்டு போய் நம்ம வந்து மெச்சூர் ஆகணும்னு ட்ரை பண்ணுறோம்னா வி வாண்ட் தெம் டு பி அன் எக்ஸ்டெண்டட் ஃபேமிலி. இப்போ அந்த எனக்கு அடுத்தது வந்து பேசக்கூடிய ஒருத்தர் வந்து பேசுவார். அவர் வந்து நான் வாட்ஸ்அப்பில் மெசேஜ் எல்லாம் போடுறது பார்த்தீங்கன்னா மை எக்ஸ்டெண்டட் ஃபேமிலி அப்படி இப்படி தான் போடுவார். இந்த மாதிரி ஒரு ஃபேமிலி இது வரைக்கும் நான் எங்கேயுமே பார்க்கல அப்படின்னா பர்த்டே விஷலாம் போடும்போது, அனிவர்சரி விஷலாம் போடும்போது மை எக்ஸ்டெண்டட் ஃபேமிலி தான் போடுவார். ஆனால் இங்கே உட்காந்துட்டு நண்பர்கள் திரும்பி பேசுறாரு. எனக்கு ஆச்சரியமாக இருக்கிறது. இப்போதான் ஆரம்பிச்சேன் நான். அடுத்தது வந்து நம்ம கடவுள்களே ஆரம்பிச்சிடுவோம். ஸோ கடவுளை வந்து நம்ம என்ன சொல்லுவோம்னா ஃப்ரெண்ட்ஸ்ன்னு சொல்ல மாட்டோம். அப்பனே, முருகா, அம்மா, தாயே, சர்ச்சு போனீங்கன்னா ஃபாதர் அண்ட் சிஸ்டர்ஸ் கூப்பிடுவோம். அது தவிர ஏன் நம்ம ஃபாதர் தான் சொல்லிடுவோம். சிஸ்டம் தான் இருக்கு. அதெல்லாம் பார்த்தீங்கன்னா உறவுகளை சம்பந்தப்பத்தி தான் இருக்கு, ஃப்ரெண்ட்ஸ் பத்தி இல்லை. நம்ம விவேகானந்தர் பெரிய உரை சிகாகோல ஆரம்பிக்கும் போது மை டியர் பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ் ஆரம்பிச்சாரு. ஸோ அதுதான் வந்து அவ்வளோ கைத்தட்டு பாராட்டுகள் ஃப்ரெண்ட்ஸ்ன்னு ஆரம்பிக்கிறார். ஸோ நான் ஒத்துக்கிறேன். எமர்ஜென்சினா இப்போ எனக்கு நடந்தது. ஸோ எமர்ஜென்சினா நானே ஃபர்ஸ்ட் போய் நிற்கிறது நம்ம குரூப்ல நான் போய் நிற்கிறது ஃப்ரெண்ட்ஸுக்காக நிற்கிறேன். என்னோட எக்ஸ்டெண்டட் ஃபேமிலி உரிமையா போய் நிற்பேன். அதனாலதான் கூப்பிட்டாங்க. செல்வம் வந்து இல்லாத சிவாசில சாயந்தரம் மீட் பண்றேன், போய் நிற்கிறேன். அவரை நம்பி போனேன். நான் எனக்கு ஒரு நிமிஷம் இருக்காது எமர்ஜென்சி கேர் போறதுக்கு. பட் ஏன்னா எனக்குன்னு ஒரு எக்ஸ்டெண்டட் ஃபேமிலி இருக்கு, உறவுகள் இருக்கு. இந்த உறவுகளுக்கு மீட் பண்ணணும்னு தான் நான் எதிர்பார்த்தது. ஸோ அப்படியே தான் சேம் திங். கோவிட் லாக்டவுன் இருக்கும்போது நம்மளாம் ஃப்ரெண்ட்ஸாக மீட் பண்ணல. ஆஸ் அன் எக்ஸ்டெண்டட் ஃபேமிலி வி அக்செப்டட் ஈச் அதர். எதா இருந்தாலும் உனக்கு ஒண்ணுனா நான் இருப்பேன், எனக்கு ஒண்ணுனா நாம இருப்போம். பியாண்ட் ஃப்ரெண்ட்ஸ் வி ஆர் அன் எக்ஸ்டெண்டட் ஃபேமிலி. அப்படிதான் இந்த குரூப்பும் இது வரைக்கும் செயல்பட்டு இருக்கு. அதே மாதிரி நம்ம ஊர்ல எல்லாம் பேசுவோம், கல்யாணத்தை பண்ணிப்பாரு, வீட்டை கட்டிப்பாருன்றதெல்லாம் சாதாரண விஷயம் இல்லைங்க. ஒரு கல்யாணம் நடத்துறதுனா எனக்குலாம் தெரியும். என் கல்யாணம் நடத்துறதுக்கு யோகாவுக்கு அப்பா தான் இல்லை, கூட இருந்து எங்களுக்கு கல்யாணம் பண்ணி வச்சது எங்க மாமா. இன்னைக்கு பாருங்க, அந்த மாமா வந்து இவ்வளவு தூரம் எங்களை பார்க்கணுன்றதுக்காக இந்தியாவிலேருந்து கலிஃபோர்னியா வந்து அவளுக்கு இப்போ 72 வயசு ஆகுது, நடக்க முடியல. வந்து நின்று அவ்வளோ நேரம் உட்காந்து வந்து இதெல்லாம் யாரால பண்ண முடியும்? இட்ஸ் ஆல் ஃப்ரம் த எக்ஸ்டெண்டட் ஃபேமிலி தான். ஸோ இட்ஸ் நாட் ஈவன் அ க்ளோஸ் ரிலேட்டிவ், இமிடியட் ஃபேமிலி சொல்லல. ஸோ இதெல்லாம் வந்து ஒரு எடுத்துக்காட்டு. ஸோ அதே மாதிரி ஒரு பண்டிகை விழா காலம்லாம் வருதுன்னா நம்ம என்ன எதிர்பார்க்குறோம்? ஐயோ, நம்மளோட மாமா வருவாங்களா, அத்தை வருவாங்களா, தாத்தா வருவாங்களா, பாட்டி வருவாங்களா, பேரக்குழந்தை வருவாங்களா, எல்லா உறவுகளை நோக்கி எதிர்பார்த்து தான் உட்காந்து அவ்வளோ ஆசையா எல்லாத்துக்கும் பார்த்து பண்ணி ட்ரெஸ் வாங்கி அவங்களுக்கு கிஃப்ட்ஸ் வாங்கி இப்படிதான் நம்ம கலாச்சாரம் வளர்ந்துருக்கு. இப்ப நம்ம இங்க இருக்கிறோம், ஒத்துக்கிறோம். எதுக்காக இங்க வந்தோம்? நம்மளோட ஃபேமிலி, எக்ஸ்டெண்டட் ஃபேமிலி நல்லா சப்போர்ட் பண்ணணும் தான் இருக்கிறோம். இல்லாட்டி நமக்கு என்ன தலையில் தான். இங்க வந்து நம்ம வந்து ஃப்ரெண்ட்ஸோட வருவோம், நம்ம இங்க வந்தோம் இல்லையே. நம்ம எதுக்கு இங்க வந்தோம்? நம்மளோட எக்ஸ்டெண்டட் ஃபேமிலி, நம்மளோட ஃபேமிலி அண்ட் எக்ஸ்டெண்டட் ஃபேமிலிக்கு சப்போர்ட் பண்ணணும் தானே நம்ம இங்க வந்து கஷ்டப்பட்டோம். இங்க வந்து கஷ்டப்பட்டு நம்ம என்ன எதிர்பார்க்கிறோம் அதெல்லாம் மிஸ் பண்றோம். அதை மிஸ் பண்றதுக்கு தான் நம்ம இதை ரீக்ரியேட் பண்ண முடியுமா அப்படின்றதுக்காக தான் இந்த மாதிரி ஒரு குரூப்பை ஃபார்ம் பண்ணி ஒரு 15 வருஷமா as a friend many can come and go. பட் இங்க பாத்தீங்கன்னா இந்த குரூப் வந்து இவ்வளோ ரீசன் ஒன்னா இருக்குன்னா அது காரணமே we are more than a friend, we are beyond friends. அதுதான் முக்கியம். ஸோ அந்த உறவுகள் ரிலேஷன்ஷிப் தான் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஃப்ரெண்ட்ஸ்ன்றது ஐ நாட் சேயிங் they are not needed, it's a bad thing சொல்லல. அது வந்து ஒரு பட்டம் போடாமலும் இருப்பாங்க. அதையும் தாண்டி மேல போய் வரும்போது ஒரு உறவுகள் சொந்தங்கள் ஆகும் போதுதான் அந்த டீப்பர் பாண்டிங் கனெக்ஷன். அந்த பாண்டிங் கனெக்ஷன் ஆகும்போது பயங்கர கரெக்ஷன் ஆயிருது. அது வருது. அது அவங்க பேசுறாங்க. ஏங்க அது வீட்டுல பொண்டாட்டியா இருக்குல்ல, அதெல்லாம் இருந்தாதானுங்க எப்போதுமே. 2 நிமிஷம் தான் செய்யும். ஸோ
ஸோ இப்போல்லாம் வாட்ஸ்அப் கால் வீடியோ கால்லாம் ஆரம்பிச்சானா யாரு எல்லாம் ஃப்ரெண்ட்ஸோட வீடியோ காலை பார்த்து பேசிட்டு இருக்கோம். எதுக்கு வாட்ஸ்அப் வீடியோ காலை பேசுறோம்? ஐயோ நம்ம அம்மாவை பார்த்துட மாட்டோமா, நம்ம தம்பியை பார்த்துருமா, தங்கச்சியை பார்த்துட மாட்டோமா, அவங்களோட பசங்க அந்த கனெக்டிவிட்டி அந்த பாண்டெல்லாம் கிரியேட் பண்றது இந்த மீடியாஸ்லாம் யார் யூஸ் பண்றோம்? நம்மளோட சொந்தங்களை மோர் க்ளோஸாக கொண்டு வர்றதுக்கு தான். இப்போ உதாரணத்துக்கு இன்னும் ராம லட்சுமணனை எடுத்துக்கோங்க. ராமரும் சீதாவும் காட்டுக்கு போகும்போது லட்சுமணன் அவனும் காட்டுக்கு போகணும்னு ஒரு என்ன தலையெழுத்தான். அண்ணன் போறான், அண்ணனுக்காக நான் தோல் கொடுத்து நிக்கிறேன், அதுக்காக லட்சுமணன் வந்து அண்ணனுக்காக போய் நின்றான். ராமாயணம் ஒரு காட்டை உருவாக்க காரணமே அதெல்லாம் பதில் சொல்லவும் அதே மாதிரி இப்ப இந்தியாவில இருந்து நீங்க எல்லாம் செலவு பண்ணி உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் காசு போட்டு டிக்கெட் போட்டு கூட்டு வரீங்க. யாருக்கு செலவு பண்ணி கூட்டு வரீங்க? எல்லாம் உங்களோட ஃபேமிலி, எக்ஸ்டெண்டட் ஃபேமிலி அதான கூட்டு வரீங்க. யாராவது ஒருத்தர் என் ஃப்ரெண்டுக்கு டிக்கெட்டை போட்டு வர மாப்ள அப்படின்னு கூப்பிட்டுருக்கீங்களா? ஏங்க நீங்க எல்லாம் பேசவே கூடாது. நான் என்னைக்கே வச்சுக்கோங்க, வருஷம் ஒரு நாளை புக் பண்ணிட்டு நீங்க எக்ஸ்டெண்டட் ஃபேமிலியா அதே மாதிரி இங்க வந்தாலும் விடுங்க. நம்ம கூப்பிடுறத மட்டும் இல்ல, இங்கேருந்து நம்ம இந்தியாவுக்கு போறோம்னா எதுக்கு போறோம்? ஏதோ நம்மளோட ஒரு சுக துக்கம் நடக்கா அங்க போய் நிக்கணும். அதுக்காக அடுத்த நிமிஷம் எவ்வளவுதான் காத்தியெல்லாம் 24 மணி நேரம் வேலை பார்க்கிறவரு. நாளைக்கு இந்தியாவில ஏதோ ஒரு பிரச்சனை போடாண்டு டான்ஸ்